எம்ஜிஆருக்காக கண்ணதாசன் உருகி எழுதிய அந்த பாடல் தியேட்டரில் மக்கள் கதறி அழுத பின்னணி. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகிலும் சரி, தமிழக அரசியலிலும் சரி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் கவியரசு கண்ணதாசன் ஆகிய இருவருக்கிடையுமே இருந்த உறவு என்பது ஒரு மிக விசித்திரமான, அதே சமயம் ஆழமான ஒன்று. மேடைகளிலும் அரசியலிலும் இவர்கள் இருவரும் சித்தாந்த ரீதியாக கடுமையாக மோதிக்கொண்டார்கள். ஒருவரையொருவர் எதிர்பார்த்து பேசிக் கொண்டார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எம்ஜிஆர் மீது கண்ணதாசனுக்கும், கண்ணதாசன் மீது எம்ஜிஆருக்கும் இந்த பாசம் அளவிட முடியாதது. அப்படி இவர்கள் இருவருக்குள்ளும் இருந்து அரசியலை தாண்டி நட்பின் உச்சமாக எம்ஜிஆர் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வேளையில் கண்ணதாசன் உருகி உருகி எழுதிய ஒரு உலக மகா தத்துவ பாடலின் பின்னணியை தான் பார்க்க போகிறோம். அது 1967ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். தமிழகமே உறைந்து போய் நின்ற ஒரு காலகட்டம். நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனது சொந்த இல்லத்திலேயே துப்பாக்கியால் சுடப்பட்டார். குண்டு கழுத்தில் பாய்ந்த நிலையில் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் எம்ஜிஆர் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். மருத்துவமனையின் வெளியே லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் தலைவனுக்காக கண்ணீரோடு காத்து கிடந்தார்கள். இந்த துயரமான செய்தி கேட்டு எம்ஜிஆரின் அரசியல் எதிரியாக மேடைகளில் முழங்கிய கவியரசு கண்ணதாசன் அப்படியே அதிர்ந்து போனார். அரசியல் வேறு, நட்பு வேறு என்பதை உணர்ந்த கவிஞர் பதறி அடித்து கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார். ஆனால் அங்கே இருந்த கடுமையான கூட்ட நெரிசலால் அவரால் எம்ஜிஆரை நேரில் பார்க்க முடியவில்லை. தனது ஆருயிர் நண்பனின் இந்த நிலையை நினைத்து சென்னை தியாகராய நகரில் இருந்து தனது வீட்டிற்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதார் கவிஞர். அதே காலகட்டத்தில் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த அரசிலங்குமரி மற்றும் சில திரைப்படங்களின் பணிகள் பாதியில் நின்றிருந்தன. எம்ஜிஆர் குணமடைந்து வருவாரா மாட்டாரா என்ற பயம் ஒட்டுமொத்த திரையுலகமே சூழ்ந்திருந்தது. அந்த சமயத்தில் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபடியே என் படத்திற்கு பாடல்களை கண்ணதாசனே எழுதட்டும் என்று தயாரிப்பாளரிடம் சொல்லியிருந்தார். நண்பனின் அந்த பாசமும் அவதிப்படும் அந்த நிலையும் கண்ணதாசனின் மனக்கண்ணில் வந்து நின்றது. பேனாவை எடுத்தார் கவியரசு. அரசியல் பகையெல்லாம் பறந்து போனது. தன் நண்பன் எம்ஜிஆர் எப்படியாவது மரணத்தின் படியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் பிரார்த்தனையும் தன் வரிகளாக மாற்றத் தொடங்கினார். அவர் எழுதிய அந்த முதல் வரிதான் தமிழ் சினிமாவின் அழியா காவியமான ஆடாமல் ஆடுகின்ற காற்றுக்கு, வாடாமல் வாடுகின்ற மலருக்கும், ஏடாமல் ஏடுகின்ற நெஞ்சுக்கு எல்லாம் தெரிந்தவன் ஒருவனே என்ற பாடல். பாடலில் ஒவ்வொரு வரியிலும் எம்ஜிஆரின் நிலையை நினைத்து உருகி எழுதினார் கண்ணதாசன். குறிப்பாக சரணத்தில் அவர் எழுதிய வரிகள்தான் காலத்தால் அழியாத மாபெரும் தத்துவம். பிறக்கும் போது அழுகின்றான், இறக்கும் போது அழுகின்றான், இடை நடுவே ஏன் இந்த மனிதன் சிரிக்கிறான் என்ற மனித வாழ்க்கையின் நிலையாமையை எழுதினார். மேலும் நாளை என்பது அவனுடைய கையில் இல்லை, நடப்பது எதுவும் அவனுடைய ஆணை இல்லை, வாழும் வரை மனிதன் செய்யும் நல்ல காரியங்கள் தான் அவனை என்றும் வாழ வைக்கும் என்று எழுதி முடித்தார். இந்த வரிகளை கம்போசிங் அறையில் படித்து பார்த்தபோது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அப்படியே சிலிர்த்து போய் நின்றார். கவிஞரே, அரசியலில் நீங்கள் எவ்வளவுதான் எதிர்த்தாலும் எம்ஜிஆர் மீது உங்களுக்கு இருக்கும் பாசம் இந்த வரிகளில் தெரிகிறது என்று நெகிழ்ந்து கூறினார். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் காந்த குரலில் இந்த பாடல் பதிவானது. அதன் பிறகு மாபெரும் போராட்டத்திற்கு பின் எம்ஜிஆர் அவர்கள் குணமடைந்து வீடு திரும்பினார். படம் திரையரங்குகளில் வெளியான போது திரையில் எம்ஜிஆரின் முகம் தோன்றிய கணத்தில் பின்னணியில் கண்ணதாசனின் இந்த மரண தத்துவ வரிகள் ஒலித்தபோது தியேட்டரே உணர்ச்சி பெருக்கால் வெடித்தது. மக்கள் தங்களது தலைவன் மீண்டும் வந்ததை நினைத்து கண்ணதாசனின் வரிகளை கேட்டு தியேட்டரிலேயே கதறி அழுத்தார்கள். அரசியலை தாண்டி இரு மாபெரும் ஆளுமைகளின் நட்புக்கு இலக்கணமாக திகழும் இந்த நெஞ்சை உழுக்கும் பின்னணி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணி நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.